ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ மிட் நைட் ஆகிடுச்சு, மணி கிட்டத்தட்ட 2 ஆயிடுச்சு. சரி, என்ன லைவில் நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்தா சபரி காலில் டமானு ஒன்று 8 ஒன்று விட்டார். இந்த பொண்ணு போய் டமானு விழுகுது, விஜய் பார்வதி. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 2 மணிக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். லைவ் இப்போ தான் சரி என்ன நடக்குதுன்னு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா சபரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி பற்றி ரொம்ப கேவலமாக வந்துட்டு நம்ம திவ்யா இவங்களாம் வந்துட்டு அவங்க குட்டிச்சத்தம் மாதிரி அமித் பின்னாடியே போகிற மாதிரி இதெல்லாம் கிண்டல் பண்ணலாம். திவ்யா பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருப்பாங்க. அதாவது பின்னாடி நான் இது வரைக்கும் பேசியிருக்கேன்னா கமருதீன் விஜய் பார்வதியை பற்றி பேசியிருக்கேன்னா அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே, இப்போ இவ்வளோ கலாய்க்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள பற்றி மற்றவங்க பேசினா தப்பு. என்னத்த சொல்ல, இது மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது இவர் வந்துட்டு யார் விக்ரம், அவள் ஒரு செம்ம பேட்டர்ன் ஒரே ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கா. அதை மட்டும் நம்ம கணிச்சிட்டோன்னா நம்ம அது அவ்வளோதான் அவளோட கேம் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியை பற்றி விக்ரமும் கனியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சபரி வந்து லேகியம் விற்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வராங்க. வந்து ஆதரிக்கு வந்துட்டு இந்த ரெஸ்ட் ரூம் போக கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது மாலாசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆஃப் செட்டப்பில் உட்காந்து காமிக்கிறார். நாங்கள் அதுக்கு வேறு மாதிரி பண்ணோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க, சபரி பின்னாடி வந்து இப்படி எட்டு உதைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது, நான் இப்போ பண்ணுற மாதிரி நிற்க வச்சு இந்த கவுண்டமணி செந்தில் எட்டி இப்போ உங்கள் அப்பா அங்கே பாரு நண்டு வறுத்துட்டு இருக்காருன்னு கலாப்பேர் பாருங்க. அந்த மாதிரி ஒன்று விட்டார். போய் அந்த கார்னரில் போய் தமானு ஊந்தாங்க. ஊழ்ந்தோடனே ஒரு பதறிட்டார். கனி வந்துட்டாங்க. விக்ரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கார் சிரிச்சுக்கிட்டு. அடப்பாவிகளா, ஒரு பொண்ணு கீழே வந்திருக்கு, ஒரு அடித்து ஏன்னா விக்ரம் சிரித்து உக்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம வந்துச்சு. அந்த பொண்ணு ஸ்போர்ட்டிவ் தான் எடுத்துக்கிச்சு. இதே இது வந்து இந்த மாதிரி திவ்யாவை அடிச்சிருந்தா விட்டுருப்பாங்களா திவ்யா, இன்னும் யார் ஊரை கூட்டி சனிக்கிழமை பஞ்சாயத்து வச்சுருக்க மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே அப்படியே கம்முன்னு உட்காந்துருந்தாங்க. கால் செம்ம வலி. டே நீ வேணும்ட்டு தானே பண்ண, இல்லை பார்வதி இல்லை பார்வதின்னு சொல்லிட்டு அவர் வேணும்ட்டு பண்ணல. ஆனால் அது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அஸ்டர், நீ இப்படி தாண்டா ஒரு வாட்டி நீ ஃபோர்ஸாக இது பண்ணுறேன் அப்படின்றாங்க. இல்லை உனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால நான் அடித்தவனே. லேடிஸ் கூட முதல்ல எட்டு வச்சு நீங்கள் யோசிக்க வேண்டாமா சபரி, அதுவும் அவங்க உங்கள் இதுக்கு உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கும் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு வித்தியாசம் வேண்டாமா, கொஞ்சம் யோசிக்க பார்க்க வேண்டாமா. ஆனால் அவங்க இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் பார்வதி. இதே வேறு யாராவது அதான் சொல்கிறேன் திவ்யாவோ இல்லை மற்றவங்களும் இருந்தாங்கன்னா இந்நேரம் இவருக்கு அவ்வளோதான், இவரோட கதையே வேறு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க ஸ்போர்ட்டிவ் எடுத்துகிட்டு ஆனால் ஏதோ பிளான் பண்ணிட்டடன் அந்த பக்கம் திவ்யா போகிறாங்க, பார்க்குறாங்க. வந்து என்ன சொல்கிறாங்க, பிளான் பண்ண மாதிரி பண்ணிட்டு சாப்பரி என்கிட்ட சொன்ன மாதிரி செஞ்சிட்டல எப்படி. ஆனால் என்ன இப்போ திவ்யாவுக்கு பிரச்சனை வரும்போது ஏன் சுற்றி இருக்கவங்களாம் கேட்கலான்னு சொன்னாங்களா. இப்போ இதுவும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி தான். சபரி இருந்தாலும் நீ அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு வாரத்தை திவ்யா சொன்னாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஆனால் திவ்யாவுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு அங்கே வந்து நிற்கிறார். என்னத்த சொல்கிறது, இதே பொழப்பாக போச்சு. பட் சரியான அடி, அந்த பொண்ணு செம்மாடி. அதுக்கப்புறம் கமருது இருந்தார். உன்னை யார் பெரியவங்களோட போது நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அதுக்கப்புறமா அவங்களே கிண்டல் பண்ணுறாங்க. நாளைக்கு வாரம் நாமினேஷனு குத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. இவங்களும் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறாங்க. பாவமாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனாலும் பாருங்களேன், அங்கே விட்டு கொடுக்கல, அங்கே வந்து ரொம்ப ஓவராக வளவலன்னு பேசலை, விட்றா ஊன்ட்டா அப்படின்ற மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்க. அதுதான் பார்வதி. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.